ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். ரொம்ப நாளால் ஒரு 2 வாரம் அவ்வளோதான். ஓகே, தொடர்ந்து வீடியோ போட முடியலை. கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால அடுத்தடுத்து வீடியோ போட முடியலை. கண்டென்ட்லாம் இருக்குது, என்ன ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் மற்றதுக்கும் டைமிங் இல்லை. இப்போயே ஒரு வழியாக அந்த வீடியோ இன்றைக்கி போட்டே ஆகணும் அப்படின்ட்டு தான் இருக்கேன். முடிவு பண்ணி உக்காந்து டயத்தை பார்த்தீங்களா, மணி ஆல்மோஸ்ட் ஒன்றாக போகுது. இருந்தாலும் இன்றைக்கி அவனா நம்மளாம் பார்க்கலாம். வளவளன்னு தான் வேலையை ஆரம்பிப்போம். ஒரு வழியாக வீடியோ போட்டாச்சு. டைட்டிலை பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோ வந்து எப்படி ரீகவரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இந்த ஃபோட்டோ வந்து ரீகவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, சரி பண்ணணுன்ட்டு. சரி, ஓகே, இதுமாரி வேலை எடுத்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. உண்மைக்காங்க உட்காந்து பொழுதன்னைக்கு ஆல்பம் டிசைன் பண்ணிட்டு ஏதோ வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்தமாரி ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது நமக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கும் இதுமாரி ஒர்க் பண்ணால் தான் ஒரு ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. இதில் என்ன ஒரு இதுனா, என்னை மன்னிச்சிருங்க. எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு காமிக்க போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா, அடுத்தடுத்து நான் இந்த ஒர்க்கை உட்கார்றப்பெல்லாம் ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருந்தது. அதனால நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒர்க் பண்ணி ஒவ்வொரு லேயரும் அப்படியே லேயர் பை லேயராக போட்டிருக்கேன். நான் ஒவ்வொரு லேயரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். புரிஞ்சு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் பாருங்கள், அப்படி இல்லை புரியலை எங்களுக்கு டுட்டோரியல் மாரி செஞ்சே காமிங்க அப்படிங்கன்னா சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போட்டுடுறேன். ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ஃபுல்லாக இது வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிட்டேன். டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா இருங்க, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வியூ பண்ணிடுறவங்ககிட்ட பார்த்துக்கோங்க. அது இப்படி இருந்தால் ஃபோட்டோ இப்படி மாற்றிருக்கோம், பார்த்துக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணிடும், தள்ள மட்டும். ஓகே, இதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபைலு. பேக்ரவுண்டு நான் ஒரு இமேஜ், ஒரு கிரேடியன் பேக்ரவுண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னென்ன டூல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஸ்மெட்ஜ் டூல் யூஸ் பண்ணி ஹீல் இது பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த இதுனா இப்போ ஆல்ட்டை பிடிச்சிட்டு இந்த இடத்துல சாம்பிள் வேணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா போயிடும். இது வந்து நான் எந்தெந்த டூல் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், அது ஒவ்வொரு இடத்துக்கு தக்கனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இது எவ்வளோ நேரம், நான் முடிஞ்சளவுக்கு வீடியோ சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜே கண்ட்ரோல் ஷார்ட்கட் வந்து ஜே ஸ்மெட்ஜ் டூல். இதுலேயே வந்து நார்மல் ஸ்மெட்ஜ், இதில் நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த இடத்துல இப்போ ஒயிட் கலரில் இருக்குன்னா அதுவே பக்கத்தில் இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுவே மாறிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்மெட்ஜ் டூல்லே நிறையா டூல் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸ்மெட்ஜ் ஹீலிங்கு ஸ்பான்ஸ் டூலு, இது நல்லாயிருக்கும். ஸ்பான்ஸ் டூலு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குன்னா இதை எடுத்துகிட்டு சாம்பிள் எந்த இடத்துல வேணும் நம்மளே டிசைட் பண்ணலாம், எந்த சாம்பிள் எடுத்து நீங்கள் அங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த 3 டூலு ப்ளஸ் இந்த இது ஸ்டாம்ப் டூலு. ஓகே, டூல்ஸ் பேர் ஏதாவது மாற்றி சொன்னேன்னா நினச்சிக்கோங்க. ஏன்னா நான் மோஸ்ட்லி ஷார்ட்கட்டு தான் யூஸ் பண்ணுவேன், டூல்ஸ் பேர்லாம் மறந்தே போகுது. ஓகே, இதில் மோஸ்ட்லி நான் ரொம்ப எடுத்து பண்ணதுன்னா சரி, ஓகே ஸ்டேட்டப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு வந்து ஐக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா,
அதேமாரி நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபைல் நேமை நேம் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபைல் நேம் போட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்படி நேராக நான் இப்போ இந்த ஐக்கு வந்து நான் ஒர்க் பண்ணேன்னா ஐன்னு போட்டு வச்சுருப்பேன். அது லெஃப்ட் ஐன்னு போட்டிருக்கேன் இருக்கா. அது நான் கலர் மாற்றிருக்கனால அந்த இதுக்கு மட்டும் கலர் மாறுது. இது மாறி இருக்கு. இந்த இது வந்து நான் பென் டூலை எடுத்து இந்த லெஃப்ட் ரைட் ஐயை அப்படியே காப்பி பண்ணி இந்த பக்கம் வச்சுருக்கேன். நான் நமக்கு வந்து அந்த இதை இந்த கண்ணை வந்து இது பண்ண முடியாது. ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் நமக்கு இந்த சைடில் இருக்கிறத அப்படியே எடுத்து அங்கிட்டு வச்சிடுறோம். ஓகேவா. அதுக்கடுத்து வந்து நான் 2 ஹெட்டை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். ஏன்னா ஒர்க் பண்ணோம்னா 2 ஹெட்டையும் வெளியே தனியாக எடுத்து அதை வந்து லைட்டாக கேர்வ்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் கலர் கொடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் இல்லை உங்களுக்கு இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி எதுவும் குறைகள் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுட்டு அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நான் இந்த ஹீல் இதுதான் இந்த இதைத்தான் நான் மெயின் எனக்கு எடுத்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. இது பேக்ரவுண்டில் கட் பண்ணி தூக்கிட்டேன். ஃபேஸு இந்த சைடில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து க சேம் இதே கலரில் இது கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இதே கலரில் கொஞ்சம் டார்க் கலராக எடுத்திருக்கேன். நான் ஒவ்வொரு லேயராக இப்போ அன்னிடன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து இந்த ஏரியா வந்து என்னால் எடுக்க முடியலை. அதனால் நான் அந்த சேம்பிள் கலர் எடுத்து அப்படியே அதேமாரி வச்சுட்டேன். அடுத்து இந்த காலர் இந்த இடத்துல வந்து பிளெயினாக இருக்குது. அதனால் காலர் வந்து கொஞ்சம் அந்த ஷேடோ வேணும் அப்படிங்கிறதுக்காக கலரு ப்ளஸ் இந்த ஜொல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருந்தது. இந்த இப்படி இருக்கா, இந்த இடத்துல என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால என்ன பண்ணிட்டேன், ஆக்சுவலாக இந்த ஜொல்லு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் என்ன இருக்கோ அதேமாரி தான் இந்த பக்கம் இருக்க போகுது. அதனால் இங்கிட்டு இருக்கிற சாம்பிள் எடுத்து அப்படியே அந்த பக்கம் வச்சிட்டேன். இந்த மாரி இருந்ததுனால. ஓகேவா. ஓகே. அடுத்து வந்து இது என்னது, மேபி இந்த செயின் இருக்கும். இந்த செயினில் வந்து சின்ன பாட்டு வச்சுருக்கேன். அதுவும் தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல. அதுவும் ஏதாவது ஒரு பங்கமான விலை இந்த மாரி இருக்கா, அதுக்காக தான் இந்த மாரி இந்த இங்கேருந்து இந்த பக்கம் எங்கேருந்து சாம்பிள் எடுத்தேன்னு தெரியல. மேலேருந்து இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டேன். இங்கேருந்து சாம்பிள் எடுத்து அப்படியே கீழே வச்சிட்டேன். ஓகேவா. ஓகே. இந்த ஜாக்கெட்டுக்கு தனியாக ஒரு கலர் போட்டிருக்கேன். சேரீக்கு ஒரு கலரு. நான் எல்லாத்துக்குமே வந்து இதுதான் சாஃப்ட் லைட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சிலதுக்கு வந்து நான் ஒப்பாசிட்டி குறைச்சிருப்பேன். அது நம்ம கண் வேண்டியதாக்கண்ணே. இது பார்த்தீங்கன்னா பொட்டு கொஞ்சம் கலராக, ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்குது இதில் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கலராக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த ஜுவல்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் எல்லோ கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லோ கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எல்லோ ஓவராக இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு 50 எது உங்களுக்கு வச்சு பாருங்கள். ஒரு 70, 80, 90 எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக உங்களுக்கே தெரியும். இவ்வளோ வச்சா ஒரு 75 அப்படின்ட்டு எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். சாரி, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும். நமக்கு தெரியும்ல இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு. அந்த மாதிரி வச்சுட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 75 ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 100 அடித்தாலும் ஃபுல்லாக எல்லோவாக இருக்கும். 100 ஃபுல் எல்லோவாக இருக்குல்ல. ஒரு 80 வைப்போமா. 80 ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே. அடுத்து
பூ பூ வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால சரி இதாக இருக்கு. இது கொஞ்சம் ஒயிட் கலர் கொடுத்தாலும் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு அதுக்கு ரோசா பூ ரோசா பூ இருங்க பேக்ரவுண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். அப்புறம் தான் தெரியும் இந்த பின்னாடி நானும் அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த ரோஸ் ஓகே, ரோஸுக்கு லைட்டாக பென் டூலை வச்சு அதை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கலர் ஃபில் பண்ணிவிட்டு சாஃப்ட் லைட். ஆக்சுவலாக நார்மல் கலரில் வந்து இந்த கலரில் ரெட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சாஃப்ட் லைட் கொடுத்துட்டு அப்படின்னா தான் கொஞ்சம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும் நமக்கு. அந்த ஷேடோஸ் இது ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஐ, இந்த பக்கம் ஐ. இதில் ஆக்சுவலாக இன்னும் நான் ஒர்க் பண்ணோம்னா இன்னும் நான் ஒர்க் பண்ணலாம். சரி எப்படியா ஒரு வீடியோவாவது போடுவேன். ஏன்னா இப்போயே டைம் 1:15 ஆயிடுச்சு, அதுவும் அதிகாலை. ஓகே, இதுமாரி உங்களுக்கு வீடியோ வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கலாம். எந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு அது தக்கன மாதிரி நான் போடுறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும் ஃபோட்டோஷாப்பு, கொஞ்சம் சாஃப்ட்வேர் தெரியும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், இல்லைனா இதே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே இந்த வீடியோவை அதை பொறுத்து இதே மாதிரி அடுத்து கண்டினியூஸாக நான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதேமாரி நான் வீடியோ மேக் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் கேமராவை பற்றி அதோட செட்டிங்ஸு பற்றி போடலான் இருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு அதோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். சாரி, ஒப்பீனியன் வாய் வளருதுல்ல, சொல்லுங்கள். வேறு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சிந்து போஸ். தேங்க்யூ. ஆமாம், சப்ஸ்கிரைபர் வந்து அப்போ ஒரு ஆள் 2 ஆள் வரீங்க, அதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் வீடியோவே இப்போ கூட போடலை, இருந்தாலும் 1 or 2 ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி ஓகே, பார்ப்போம், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை பை, see you. This is before and this is after. உங்கள் இடமிருந்து விடுவது உங்கள் சிந்து போஸ். ஓகே, குட் நைட். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.